மீட் வேஸ்ட்ல வந்து நம்ம மொத்தமா ஜீரோ வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட இருந்தோம். ஆனா இது ஒரு சின்ன உறுத்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க யூஸ் பண்ற ஸ்டீம் பாய்லருக்கு வேற இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்டீம் பாய்லர் வந்து கண்டிப்பான தேவை எங்க கம்பெனில. எப்படி குக்கர் வந்து ஒரு மூளையா செயல்படுதோ அதுக்கான இதயமா வந்து நாங்க பாய்லர் வச்சிருக்கோம். பாய்லர்ல கரெக்ட் டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடிய ஒரே இது வந்து ஃபயர்வுட் தான். அந்த ஃபயர்வுட்டை வந்து நாங்க கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தோம். என்னடா நம்ம மாதிரி ஒரு இயற்கையை பாதுகாக்க வேஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்றோம். ஆனா அதே சமயம் மரங்களை வெட்டி காடுகளை கம்மி பண்ணிட்டு இருக்கோம்னு யோசனை வந்துச்சு. அப்பதான் வந்து நண்பர் அன்பரசன் வந்து அறிமுகமானாரு. அவர்கிட்ட HVA கெமிக்கல்ல ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தது. அந்த சொல்யூஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபயர்வுட் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த ஸ்டஃப் பாத்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட். மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழுவுல வைத்து இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஃபயர்வுட்டுக்கு ஈக்குவலன் தான். ஏன் ஃபயர்வுட்டுக்கு ஈக்குவலன் இல்ல, ஃபயர்வுட்டோட அற்புதமான கலோரிஃபிக் வேல்யூ நிறைஞ்ச ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு கொடுத்தாரு. இதை வந்து நாங்க ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ட்ரையல் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல இருந்து நாங்க இதுக்கு அடிக்டே ஆயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபயர்வுட் யூஸ் பண்ணா எங்களுக்கு நிறைய விதமான அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நாங்க ஃபயர்வுட் யூஸ் பண்றது இல்லை. ஃபயர்வுட் யூஸ் பண்ணீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் கம்மியாயிடும். ஸோ ஆக மொத்தம் பொல்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலோரிஃபிக் வேல்யூ வந்து ஃபயர்வுட்டோட ஜாஸ்தியா இருக்கும். நின்று எரியும், சும்மா நின்று எரியும். அதான் என்ன 4 தடவை குக்கர் ஆன் பண்ணி ஹையர் டெம்பரேச்சர்ல போட்டாலும் இதுல வந்து போட்டீங்கன்னா ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ இருக்கிறதுனால இது லாங் பர்னிங் டைம் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது சீப். ஒரு நாளைக்கு நான் 5 டன் ஃபயர்வுட் யூஸ் பண்ண இடத்துல இவரோட HVA கெமிக்கல் இருக்கிற பாலிசாயில் ஃபியூல்ல ஒரே 1 டன் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஆஷ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஸோ என்டையரா பேர்ன் ஆயிரும். எனக்கு வந்து மேல ஸ்மோக்கே போகாது. இதெல்லாம் நாங்கள் ஒரு அனுபவபூர்வம் உண்மை. அதுல இருந்து நாங்க HVAக்கு மாறிட்டோம். ஸோ இப்போ நாங்க பெருமையா சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து ஜீரோ வேஸ்ட் சொல்யூஷன். சிக்கன் வேஸ்ட் மட்டும் இல்ல, நான் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் கூட நாங்க ஜீரோ வேஸ்டா பண்ணோம்.